அன்பு உள்ளங்களே, திருமணத்தை எதிர்நோக்கி காதலிக்கும் யுவதிகளே, திருமணம் முடிந்து காதலை தொடரும் தம்பதிகளே மற்றும் முதுமை காதலர்களே, அனைவருக்கும் கீர்த்தியின் காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தினம், அதாவது வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமாபுரி மன்னர் 2வது கிளாடியஸ் தனது நாட்டு இளைஞர்கள் காதலிக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தார். அத்தடையை மீறி வாலண்டைன் என்கிற கிறிஸ்தவ பாதிரியார் காதலை ஆதரித்து காதலர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதனால் அவருடைய தலை பிப்ரவரி 14 கிபி 269ஆம் ஆண்டு வெட்டப்பட்டது. அவரது நினைவாக தான் பிப்ரவரி 14 காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது. அன்பு, நேசம், பாசம், ஆசை, பிரியம், கருணை, இரக்கம், நட்பு, காருண்யம், மோகம், காமம் ஆகியன காதலின் வெவ்வேறு பரிணாமங்களாகும். நவீன காலத்தில் காதலின் மந்திரம் 143, அதாவது ஐ லவ் யூ. இந்த 143 அப்படிங்கிற மந்திரத்தின் சிறப்பை ஆன்மீக காதலிலும் காணலாம். எப்படி? வைணவ ஆழ்வாரான ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களை கொண்டது. இப்பாசுரங்களில் ஆண்டாள் திருமாலின் மீதான தனது ஆழ்ந்த காதலையும் அவரை அடையும் விருப்பத்தையும் தவிப்பையும் மனம் ஒன்றி பாடியுள்ளார். தான் நினைத்தவாறே சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் இந்த ஜீவாத்மா அரங்கநாதன் எனும் பரமாத்மாவுடன் ஐக்கியமானார். சங்ககால காதல். சங்க கவிதைகள் தலைவன் தலைவியின் காதலை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் வெளிப்படுத்துகின்றன. சங்க காலத்தில் தமிழர்கள் வீரம், காதல் ஆகிய இரண்டையும் 2 கண்களாக கருதினர். குறுந்தொகை பாடலில் ஆசிரியர் தேவகுலத்தார் பாடியது: தலைவி தன் தோழியிடம் தேன் நிரம்பி வழியும் குறிஞ்சி பூக்கள் பூத்து குலுங்கும் மலைநாட்டைச் சேர்ந்த என் தலைவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள காதல் இந்த மண்ணுலகத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது என்று தலைவி கூறியதாகும். காதல் உணர்வு மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, இறைவனின் படைப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி பரிசு பொருள்களை தந்து அன்பை பரிமாறிக்கொள்வர். அதுபோன்று ஒரு ஆண் யானை பெண் யானையின் அன்பை பெற வேண்டி அருகில் வளர்ந்திருந்த இளம் மூங்கிலை ஒடித்து அதனை பூக்களில் இருந்து சொட்டி கொண்டிருந்த தேனில் நனைத்து பெண் யானையிடம் நீட்டியது. இப்படிப்பட்ட யானைகள் வாழும் இடம்தான் வானத்தின் நிறத்தை போன்ற நீல நிறமுடைய கண்ணன் வாழ்கின்ற திருவேங்கட மாமலை என நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பொய்கை ஆழ்வார் பாடியுள்ளார். நாரை இனத்தைச் சேர்ந்த அன்றில் எனும் நீர்ப்பறவை சங்க இலக்கியங்களில் காதலின் குறியீடாக போற்றப்படுகிறது. இப்பறவைகள் இணைப்பிரியா ஜோடியாக வாழக்கூடியவை. அன்றில் பறவை காதலின் சிறப்பை கூற திரைப்பட பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளன. இன்று கிளி இனத்தைச் சேர்ந்த காதல் பறவைகள் எனும் லவ் பேர்ட்ஸ் அவைகளின் அழகான நிறத்திற்காகவும் இணைந்தே இருக்கும் தன்மைக்காகவும் செல்ல பறவைகளாக வளர்க்கப்படுகின்றன. அன்னப்பறவைகள் ஒரே ஒரு இணையுடன் தான் வாழ்நாள் முழுவதும் வாழும் தன்மை உடையது. இணை இறந்தால்
தானும் உயரப் பறந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளுமாம். மனிதர் காதலை விட மேலானது பறவை காதல். எனவே மானிடர்களே, நாமும் நம் துணையுடன் இறுதி வரை உண்மையான அன்போடு, காதலோடு, அரவணைப்போடு, சகிப்புத்தன்மையோடு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது எனும் குறளின் வழியில் இல்லறம் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க காதல், வளர்க காதலர்கள். நன்றி, வணக்கம்.